எங்க அண்ணே ஆ பயல எங்க அதானே சைக்கிளில் வந்து நிற்கிது ஆளக்கணா. அடே அடே சர்மா என்னடா காட்டுக்குள்ளே இருக்கிற என்ன போக மாட்டே ஏண்டா பந்தை எரிய வேண்டியது அப்புறம் இப்படி காட்டுக்குள்ளே தேட வேண்டியது பூச்சி ஒட்ட கிடந்துடாமடா. யூனிஃபார்ம் மாத்திரண்டா மாற்றிருக்கானான்னு வரு வந்த உடனே அந்த பந்தை தூக்கிக்கிட்டு இப்படியே கிரிக்கெட் பேட்டையை அடிச்சுக்கிட்டு இவங்க அப்பாவை சொல்லணும். இசான் சர்மான் பேர் வச்சா அப்புறம் எப்படி தெரியுவேன்? கிரிக்கெட்டுக்காரன் பேரை வச்சா கிடக்கடா. இந்த பொழுது செஞ்ச நேரத்தில் இப்படி இதுக்குள்ளே திரியே இதில் பூச்சி வெட்ட கிடந்தா என்னடா பண்ணுறது? ஏன்டா சர்மா அப்படி பண்ணுற? அடே கிரிக்கெட் விளையாட அவன் ஒரு நல்ல பசுமையான புல்வெளியில் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கேன். உடனே மாதிரி அப்படி காட்டுக்கருவ வேலி மரத்துக்குள்ளே இப்படி திர்றாங்க கிடக்கா தெரியல. பாப்பா மட்டும் எங்கே போய் தேடுதுட்டு வரு இதுக்குள்ளே ஓடிச்சுடா. இதுக்குள்ளே தான் உருட்டுரு ஓன மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு காலையில் தேடு விடு விடு வந்துரு. பூச்சி வட்ட கிடக்க போது எனக்கு கடுப்பு குழப்பாத. ஆ அம்மாச்சி எந்திரிச்சிருக்காங்களா? ஏன் அம்மாச்சி தேடுறது கூப்பிடுவா? அட ஏன்டா இப்படி பண்ணுற பொழுது சாஞ்ச நேரத்தில்? இந்தா அந்த செடிக்குள்ளே போய் பாரு. அந்த செடிக்குள்ளே உருட்டுருந்து அதுக்குள்ளே தானே ஓடிச்சு. மிளகா செடி மாதிரி முளைச்சிருக்கடா. இந்தா அங்கிடுதே இந்த காட்டுக்கருவில் வந்து பந்த கணம்பு தேடி இருக்கிற கணங்க. இவனெல்லாம் என்னங்க பண்ணுறது? நம்ம சொல்லு பேர்த்தையில் ஒன்று கேட்குதுல்ல. பள்ளிக்கூடம் விட்டு வந்தம்மா பாடத்தை படித்தம்மா வீட்டில் இருந்தம்மா அப்படி இருக்கேன்ல. பேட்டையும் கம்பையும் தான் எடுக்கிறேன்.